ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், மோமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒழுக்கமான வாழ்வு என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த ஹுதுபாவினூடாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒழுக்கமான வாழ்வு என்ற தலைப்புக்குள் பல விடயங்கள் பேசப்பட இருந்தாலும் பேச வேண்டி இருந்தாலும் கற்பொழுக்கம் சம்பந்தமான விடயங்களை இன்றைய குதுபாவிலே பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது பெண்களோடு சம்பந்தப்பட்டது, கற்போடு சம்பந்தப்பட்டது, பேணுதலோடு சம்பந்தப்பட்டது, இப்படியான அந்த ஒழுக்க விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு அல் குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸ்களிலும் வழிகாட்டுகிறது. அதிலே ஒரு சுருக்கமான பகுதியை இன்ஷா அல்லாஹ் இன்று நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்து அமல்களை செய்வதோடு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கிறான் சொன்னால் மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்று சொன்னால் சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம், சில பேர் என்ன செய்வாங்கண்டா அமல்கள் செய்வார்கள், மார்க்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அப்படியானவர்களில் கூட சில பேர் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், கற்பொழுக்கம் இல்லை. சில மனிதர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் எல்லாம் நல்லம், ஆனா பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் குழப்பம் அப்படின்னு நாங்க பேசிக்கொள்வோம். எல்லாம் நல்லம், ஆனா பொம்புல விஷயத்துல அவர் வீக்கான ஆள் அப்படின்னு நாங்க பேசிக்கொள்வோம். சில நேரம் அவருக்கு கூட தெரியாது. எது தெரியாது? மக்கள் இப்படி பேசிக்கொள்கிறார்கள், மக்களுக்கு மத்தியில ஒரு இழிவான பார்வை தான் என்னை பற்றி இருக்கிறது என்று அவருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி வைத்திருக்கிறான் சில மனிதர்களை. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப வெளிப்படையில மார்க்கம் உள்ளவர்கள் போல காட்டிக்கொள்ள கூடியவர்களிலும் என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த பெண்கள் விஷயத்துல, கற்பொழுக்க விஷயத்துல குறைபாடுகள் இருக்கிறது அப்படி என்றதை நாங்க பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க முதலாவது எதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், அல்லாஹு தஆலா உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறான்.
சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 14வது வசனம். ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா 7 அம்சங்களை குறிப்பிடுகிறான். அந்த 7ம் இந்த உலகத்தினுடைய இன்பமானவைகள், இன்பமான அம்சங்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது மனிதர்களுக்கு ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத், அதாவது ஆசையூட்டப்பட்டுள்ள இன்பமான 7 விடயங்கள்ல முதலாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அந்நிசா, பெண்கள். பெண்கள் பெண்கள் மீது மோகம் கொண்டவர்களாக மனிதர்கள் இருப்பார்கள், ஆசை இச்சையோடு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் அதை அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த 7 அம்சங்களை சொல்லிவிட்டு ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இவை அதாவது இந்த உலக வாழ்க்கையுடைய அற்பமான இன்பங்கள், நிலையற்ற இன்பங்கள். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடம் அவனிடம் தான் சிறந்த தங்குமிடம் இருக்கிறது அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். இது அல்லாஹ் சொன்னது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரில 5096வது இலக்கத்துல ஹதீஸ பார்க்கலாம். மா தரக்து பஅதி ஃபித்னதன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிஸா, எனக்கு பிறகு ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக பெண்களை விட வேறு எதனையும் நான் விட்டு செல்லவில்லை அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆண்களுக்கு மிகப்பெரிய சோதனை, பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சோதனை எது தெரியுமா? பெண்கள். பெண்களை நாங்க ஹலாலான முறையில தான் அணுக வேண்டும். பெண்களோட நாங்க அணுகிற நேரம் இஸ்லாம் அனுமதித்த அந்த வழியில் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அணுக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்க ஹராமான முறையில, முறையற்ற முறையில நாங்க அணுகினால் அது மிகப்பெரிய சோதனை. எது சோதனை? நாங்க ஹலாலா அணுகிறோமா அல்லது ஹராமாக அணுகிறோமா என்பது மிகப்பெரிய சோதனை. யாருக்கு சோதனை? ஆண்கள் எல்லோருக்குமே சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அது இளைஞர்கள் மட்டுமல்ல, திருமணமானவர்கள் மட்டுமல்ல, முதியவர்களுக்கு கூட சோதனை, வயது போனவர்களுக்கு கூட, வயது முதிர்ந்த வயோதிபர்களுக்கு கூட அது சோதனை, ஆண்களாக இருப்பதனால். அப்படி என்றதை நாங்க பார்க்கிறோம். சகோதரர்களே, இஸ்லாம் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டல் தருகிறது. இஸ்லாம் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வை தருகிறது. நாங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அது அப்படியே சமிஅனா வ அதானா, செய்மடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று எடுத்து நடந்தால் தீர்வு உண்டு. அப்படி இல்லை என்றால் நாங்களும் மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை வரும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க சுருக்கமான ஒரு பார்வை தான் பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாம் பெண்கள் விஷயத்துல நாங்க பெண்களை ஹலாலாக அணுகிறதுக்கு இஸ்லாம் அனுமதித்த ஒரே ஒரு வழிமுறை திருமணம். யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர்களே, இளைஞர்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது நான் பல தடவைகள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இஸ்லாம் இளைஞர்களே அழைத்து சொன்ன ஒரே ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? யா மாஷர ஷபாப், இளைஞர்களே, மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅ, உங்கள யாரு சக்தி பெறுகிறாரோ, பாஅத் யாருக்கிட்ட இருக்கிறதோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடிக்கட்டும். பாஅ சக்தி அப்படின்னு சொன்னால் திருமணம் முடிப்பதற்கான அந்த செலவு அது என்னிடம் இருக்கிறது. மகர் கொடுக்கலாம், ஒரு வலிமாவை கொடுக்கலாம், அப்படி என்ற ஒரு சக்தி பாஅ என்னிடம் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்க ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடிங்க.
இது புகாரில 5065 இலக்கத்துல வருது, வேறு அறிவிப்புகள்லயும் வருது. ஃபஇன்னஹு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க சொன்ன நோக்கத்தையும் சொல்கிறார்கள். யா மஷர ஷபாப், இளைஞர்களே என்று அழைத்து திருமணத்தையே முடிக்க சொல்றாங்க என்றால் அது பார்வையை தாழ்த்திவிடும். சுப்ஹானல்லாஹ், பார்வையை தாழ்த்திவிடும். நீ உனக்கு ஆகாத, உனக்கு ஆகுமாகாத பெண்களை எல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்க கூடாது, ரசிச்சு கொண்டிருக்க கூடாது, இன்பம் கண்டு கொண்டிருக்க கூடாது. நீ திருமணத்தை முடி, இது உனக்கு ஹலால். அப்ப என்ன செய்யும் சொன்னால், ஒரு முஃமினுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்னன்னு சொன்னால், திருமணம் முடிச்சா ஹராமான வழிகள்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு வழிமுறை அப்படின்றதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஃபஇன்னஹு அகது லில் பஸர், உன பார்வையை தாழ்த்துவதற்கான ஒரு வழி. அதே போன்று வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸை கேட்கிற இளைஞர்கள்ல சில பேர் நினைப்பாங்க, எனக்கு இன்னும் பாத் இல்லை, எனக்கு இன்னும் வயசு இருக்குது, எனக்கு இன்னும் நான் என்ன பாத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று நினைச்சா, ரசூலுல்லாஹ் அதுக்கும் சொன்னாங்க, வமல்லம் யஸ்ததி, யாருக்கு சக்தி இல்லையோ, யாரு திருமணம் ஆகிறதுக்கான இன்னும் எனக்குரிய நேரம் வரல அப்படி நினைக்கிறாரோ, வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு பிடிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு லஹு விஜா, அவர் நோன்பு பிடிச்சா அந்த நோன்பு அவரை பாதுகாக்கும், அது கேடயம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஒழுக்கமுள்ள வாலிபன், கற்பொழுக்கமுள்ள வாலிபன், அவன் ஒன்றோ திருமணம் முடிப்பான், இல்லாட்டி நோன்பு பிடிப்பான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டல். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இளைஞர்கள்ல யாரு நல்லொழுக்கம் உள்ளவரு, யார் கற்பொழுக்கம் உள்ளவரு அப்படி என்றத இந்த ஹதீஸுடைய நடைமுறையை வச்சு பார்க்கலாம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 1006வது இலக்கத்துல வார ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஃபி புத்இ அஹதிக்கும் ஸதகா, நீங்க மனைவியோட குடும்ப உறவுல ஈடுபடுறீங்களே அதுவும் சதகா, அதுக்கு நன்மையுண்டு அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அயத்தி அஹதுனா ஷஹ்வதஹு வ யகூனு லஹு ஃபீஹா அஜ்ர். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்கட ஆசையை நாங்க தீர்த்து கொள்வதற்காக வேண்டி செய்யற ஒரு செயலுக்கு அல்லாஹ் நன்மை தருகிறானா, அதுக்கும் நன்மை உண்டா அப்படின்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அரஐதும் லவ் வலஅஹா ஃபீ ஹராம் அகான அலைஹி ஃபீஹா விஸ்ர், இந்த இச்சையை, இந்த ஆசையை, இந்த பெண்ணாசைய ஒருத்தன் என்ன செய்யறான்னு சொன்னால் அதை ஹராமாக பயன்படுத்துறார், ஹராமான வழியில ஆசையை தீர்த்துக் கொள்கிறார், அதற்காக அவருக்கு பாவம் இல்லையா? அதனால ஃபகதாலிக இதா வலஅஹா ஃபில் ஹலால் கான லஹு அஜ்ர். அப்ப ஹராத்துல பயன்படுத்தினால், ஹராத்துல இன்பம் கண்டால் அவருக்கு பாவம் இருப்பது போல, ஹலால்ல அவர் இருந்தால் அவருக்கு நன்மை உண்டு, அஜ்ர் உண்டு அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாங்க ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பெண்ணாசை என்பது மனிதனுக்கு உண்டு, யாருக்கும் சொல்லலாது. பைத்தியமா, எனக்கெல்லாம் அப்படி இல்லை, சில பேர் அப்படியும் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவர் மனித பிறவியே இல்லை.
சரிதானே? ஒரு கடையில பொஸ் ஆகிக்கிறாரு, 10 பெண்களை வேலைக்கு வச்சிருக்கிறாரு. அவருக்கு பார்வையை தாழ்த்துறதோ, இது ஒரு பொம்புல என்ற ஒரு 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 உணர்வோ இல்லாம அவர் தாராளமா சாதாரணமாக பேசுறாரு, பழகுறாரு, பார்க்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஒரு மார்க்கம் உள்ள ஒருத்தர் இதை கண்டு, என்னவாப்பா பெண்களோட நீங்க இப்படி பேசலாமா, பெண்களோட இப்படி மாதிரி நீங்க அணுகலாமா, நீங்க ஆம்புல அவங்க பொம்புல, எனக்கு அப்படி ஒண்ணும் இல்லை, அவருக்கு 5 புள்ள ஈகுது. உண்மையான சகோதரர்களே, இல்லாட்டி எப்படி? அப்ப இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, இந்த பெண்கள் தான் வாப்பா உங்களுக்கு ஆக பெரிய ஃபித்னா. வலா தக்ரபு ஸினா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 32வது வசனம். வலா தக்ரபு ஸினா, இது ரகசியமானது, இது தனிமையில் நடக்கக்கூடியது, இது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியக்கூடியது. அன்பான சகோதரர்களே, இது ரகசியமான பாவத்தோடு சம்பந்தப்பட்டது. வலா தக்ரபு ஸினா, நீங்க விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். விபச்சாரத்துக்கு போறதுக்கு பல படிகள் இருக்குது, பல ஸ்டெப் இருக்குது. அதுல முதலாவது படி பார்வை. இச்சையோடு பார்க்கிறது, ஆசையோட பார்க்கிறது. அது உனக்கும் உன ரப்புக்கும் தான் தெரியும், நீ பார்த்த பார்வை என்ன பார்வை அப்படி என்று. வலா தக்ரபு ஸினா, நீங்க விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான ஃபாஹிஷா, அது அவமானமானது. நீங்க விபச்சாரத்தை நெருங்கினீர்கள் சொன்னால் இந்த உலகமே காரி துப்பும், அவமானமாக பார்க்கும். உங்களை யாரும் கௌரவமாக பார்க்க மாட்டார்கள். குடும்பத்தில் அகௌரவம், ஊர்ல அகௌரவம், உலகத்திலேயே அகௌரவம். இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா, அது மிக கெட்ட வழி. விட்டுடுங்க, நெருங்காதீர்கள். பெண்கள் விஷயத்துல கவனமாக இருங்கள், ஒழுக்கமுள்ளவர்களாக நீங்கள் ஆளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாங்க என்ன பார்க்கணும்னு சொன்னால், எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி தந்தார்கள், பெண்கள் தான் வாப்பா உங்களுக்கு ஆக பெரிய சோதனை. பெண்கள் விஷயத்துல எவ்வளவு கவனமாக இருக்கணும் அன்பார்ந்த சகோதரர்களே. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்மிதியில 2002வது இலக்கத்துல சஹீஹான ஹதீஸாக இடம்பெறுகிறது, மா ஷைஉன் அஸ்கலு ஃபீ மீசானில் முஃமின் யௌமல் கியாமத்தி மின் குலுகின் ஹஸன். மறுமை நாள்ல ஒரு முஃமின்ட மீசான், ஒரு முஃமின்ட அந்த நன்மையை நிறுத்து பார்க்கின்ற தராசில எதை வச்சா வெயிட் கூடும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மா ஷைஉன் அஸ்கல், வேறு எதுவுமே பாரமானதாக இருக்காது, கனமானதாக வெயிட்டானதாக இருக்காது ஒரு முஃமின்ட தராசில. எதை விட சொன்னால் மின் குலுகின் ஹஸன், நல்லொழுக்கத்தை விட. சுப்ஹானல்லாஹ். நல்லொழுக்கம் என்றால் நான் ஒரு பகுதியை தான் சொல்றேன். கற்பொழுக்கம், குலுகுன் ஹஸன், அதுல நாவ பேன்றது, எங்கட பண்பாடுகளை காட்டிக்கொள்றது, இதெல்லாம் வரும். இதுல கற்பொழுக்கமும் வரும். அப்ப குலுகுன் ஹஸன், நல்லொழுக்கம், இது மறுமை நாள்ல மீசான்ல, முஃமின்ட மீசான்ல, தராசுல கனமானதாக, பாரமானதாக, வெயிட்டானதாக குலுகுன் ஹஸன் வரும். வேற எதுவும் வராது. யாரு சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, சதகாக்கள், ஏனைய அமல்கள், நிச்சயமாக எந்த அமலும் நல்லொழுக்கத்தை விட பாரமானது கிடையாது. நம்புறீங்களா அன்பார்ந்த சகோதரர்களே? யாரு சொல்ற? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுக மட்டும் போதாதே, தொழுகையோட நல்லொழுக்கமும் இருக்க வேண்டும், கற்பொழுக்கமும் இருக்க வேண்டும்.
ஜகாத்து மட்டும் போதாது, சுவர்க்கத்துக்கு செல்ல முடியாது. ஜகாத்தை கொடுக்கிறதோட கற்பொழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும், நல்லொழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேறு எந்த அமலையும் விட மீசான்ல ஆக பாரமானது குலுகுன் ஹசன், நல்லொழுக்கம். அப்படி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை உறுதிப்படுத்துற விதமாக இன்னொரு ஹதீஸ் வருது. ஒரு ஹதீஸ்ல பல ஹதீஸ்கள் வருது. அதுல ஒரு ஹதீஸ் என்ன, இது நீங்க சொல்ற விளக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. நீங்க இப்படி அப்படி சொல்லுவீங்க, தொழுக அதுக்கு நன்மை இல்லை, ஜகாத்து அதுக்கு நன்மை இல்லை, அது பாரம் இல்லை, அது கணம் இல்லை, அது மீசான்ல பெரிய கனமான ஒன்றா வராது, எப்படி இந்த ஹதீஸை மட்டும் வச்சு சொல்றீங்க என்று சில நேரம் வரும் சந்தேகம். உண்மைதான். அதாவது நல்லொழுக்கத்தை விட, குலுகுன் ஹசனை விட பாரமான எதுவுமே இல்லை மீசானுல் முஃமின், மூமினுடைய மீசான்ல. இது யாரு சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க, இப்னு மாஜால 3442 இலக்கத்துல வரக்கூடிய ஹதீஸ், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த திஹாமா மலை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டி சொன்ன ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கூட்டத்தாரை பற்றி சொல்கிறார்கள். அவங்க யாரு அப்படின்னு சொன்னால், மறுமை நாள்ல நன்மைகளோடு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன நன்மை? தொழுத நன்மை, நோம்பு பிடிச்ச நன்மை, ஹஜ்ஜி செய்த நன்மை, ஜகாத்து கொடுத்த நன்மை, அவ்வளவு காலமாக சேமித்து வைத்த நன்மைகள், அமல்கள். ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுகிறார்கள். அந்த நன்மைகள் எல்லாம், அந்த அமல்கள் எல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல. எவ்வளவு நன்மைகள் தெரியுமா? திஹாமா மலை தொடர் இருக்கிறது, அது ஒரு மலை அல்ல, மலை தொடர். அன்பார்ந்த சகோதரர்களே, கிலோமீட்டர் கணக்கு தொடர்ச்சியாக உள்ள மலை திஹாமா. எவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்தாலும் அந்த திஹாமா மலை தொடரை பார்க்கலாம். அந்த அளவுக்கு நன்மைகளோடு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனதிலே பதிய வைப்பதற்காக சொல்கிறார்கள். அவ்வளவு நன்மைகளோடு வருவார்கள். ஃபயஜ்அலுஹல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட தூசுகளாக, தூசாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான், அழிச்சிடுவான். அவ்வளவு நன்மைகளை அழிச்சிடுவான். தொழுத நன்மை, நோன்பு பிடித்த நன்மை, ஹஜ்ஜி செய்த நன்மை, அவ்வளவு தியாகத்தோடு இஹ்லாஸாக நபி வழியில் செய்த நன்மைகள் எல்லாம் அழிஞ்சி போயிடும். அல்லாஹ் அழிச்சிடுவான், தூசாக்கிடுவான். எதனால என்று சொன்னால், அப்ப சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யார் அவங்க? அவங்கள பத்தி சொல்லுங்களே, நாங்க அவங்க மாதிரி ஆயிடாம இருப்பதற்காக வேண்டி எங்களுக்கு சொல்லுங்க. சொல்கிறார்கள், யஹுதூன மினல் லைல் கமா தஹுதூன். சுப்ஹானல்லாஹ். அவங்க என்னமோ கெட்டவர்கள் மாதிரி உள்ளவர்கள் அல்ல, பாவிகளாக வெளிப்படையில தெரிகின்றவர்கள் அல்ல. அவங்க யாரு தெரியுமா? யஹுதூன மினல் லைல் கமா தஹுதூன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அஞ்ச வேண்டிய விஷயம், நீங்க இரவிலே தொழுவதை போல அவர்களும் இரவிலே தொழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நீங்க இரவிலே தொழுவதை போல அவர்களும் இரவிலே தொழுவார்கள். எந்த வித்தியாசம் இல்லை. இஹ்வானுக்கும் வ மின் ஜில்தத்திக்கும், உங்களோட சகோதரர்கள், உங்களோட இனத்தை சேர்ந்தவர்கள். வலாக்கின், ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? அக்வாமுன் இதா ஹலவு பிமஹாரிபில்லாஹி இன்தஹகூஹா. அவங்க வெளிப்படையில எல்லாம் பிழை இல்ல, எல்லாம் நல்லம், பார்வையெல்லாம் நல்லம், சரிதானே? அவங்க இரவு தொழுகை தொழுவார்கள் நீங்க தொழுவதை போல, அவ்வளவு இபாதத்துகளோட சம்பந்தப்பட்டவர்கள். அதனாலதான் மலை அளவு, திகாமா மலை தொடர் அளவு நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள். லேசானாக்கள் இல்ல, ஆனா தூசியா பறந்துடும். அல்லாஹ் அழிச்சிடுவான் நன்மைகளை.
என்ன காரணம்? வலாக்கின்னஹும் அக்வாபுன் இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகூஹா. அவங்க தனிமையில மக்கள் பார்க்கல என்று இருக்கின்ற பொழுது ரகசியத்துல அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். பகிரங்கத்தில் இல்ல, மக்களுக்கு மத்தியில் எல்லாம் அவங்க தக்குவாதாரிகள். மக்களுக்கு மத்தியில் எல்லாம் அவர்கள் யார்? அவர்கள் மிகச் சிறந்தவர்கள், மார்க்கத்தோடு இருப்பவர்கள். அல்லாஹ் தஆலா பேசுகின்ற என்னையும் செய்மடுக்கிற உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இவங்களோட செய்தி என்ன என்றால், தனிமையானால் ரகசியத்தில மக்கள் யாருமே காண மாட்டார்கள். அப்படி என்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்வார்கள்? ஹராமானவைகள், அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை மேற்கொள்வார்கள். அதனால அவங்களோட நன்மைகள் எல்லாம் அழிஞ்சிடும். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 108வது வசனம். அல்லாஹு தஆலா சில மனிதர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, யஸ்தக்ஃபூன மினன் நாஸ் வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ் வஹுவ மஅஹும். யஸ்தக்ஃபூன மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து தங்களுடைய பாவங்களை மறைத்துக் கொள்வார்கள். யஸ்தக்ஃபூன மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து தங்களுடைய பாவங்களை மறைத்துக் கொள்வார்கள். வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து அவங்களோட பாவங்களை மறைத்துக் கொள்ள முடியாது. வஹுவ மஅஹும், அவன் அவர்களோடு இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாங்க இந்த விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒழுக்கமான வாழ்வு என்ற தலைப்பில் அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதுல பெண்கள் ஆசை என்பது அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒன்று என்பதையும், அதற்கு தீர்வாக அல்லாஹு தஆலா திருமணத்தை வைத்திருக்கிறான், ஹலாலான வழியில் நாங்கள் பெண்களை அணுக வேண்டும் என்பதனையும், அதற்கு நன்மை உண்டு அப்படி என்பதனையும், அதே போன்று யார்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ, கற்பொழுக்கம் இல்லையோ, அவருக்கு அதாவது அவருடைய நன்மைகள் எல்லாம் அமல்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அப்படி என்ற ஒரு சுருக்கமான பார்வையை நாங்கள் பார்த்துட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள். அதாவது சஹீஹ் புகாரில 6474வது இலக்கத்துல வரக்கூடிய ஹதீஸ், மை யத்மன் லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மன் லஹுல் ஜன்னah. யார் 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவை பேணி பாதுகாப்பதாகவும் 2 கால்களுக்கு மத்தியில் உள்ள மறைவிடத்தை பேணி பாதுகாப்பதாகவும் யார் உத்தரவாதம் தருகிறாரோ, அல்மன் லஹுல் ஜன்னah, அவருக்கு சுவர்க்கத்தை பெற்று தருவதாக நான் உத்தரவாதம் தருகிறேன். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்க செய்ய வேண்டியது எங்கட உறுப்புக்கள்ல 2 உறுப்புக்களை பாவத்திலிருந்து பாதுகாப்பது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதை யார் உத்தரவாதம் தருகிறாரோ நான் அவருக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தர உத்தரவாதம் தருகிறேன். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக இளைஞர்கள் பற்றி பேசுகின்ற பொழுதுதான் நல்லொழுக்கம், கற்பொழுக்கம் இவைகள் பேசப்படுகின்றன. இஸ்லாம் ஒரு படி மேலே போய் வயோதிபர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை தருகிறது. என்ன எச்சரிக்கைன்னு சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க சஹீஹான ஹதீஸ்ல பார்க்கலாம்.
முஸ்லிம் 107வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு வலா யுஸக்கீஹிம் வலா யன்துரு இலைஹிம் வலஹும் அதாபுன் அலீம். 3 பேர் இருக்கிறார்கள். அந்த 3 பேர்களை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அதே போன்று அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று சொல்லிவிட்டு அதுல முதலாவது ஆள் யார் தெரியுமா? ஷைஹுன் ஜானின், விபச்சாரம் செய்யக்கூடிய வயது முதிர்ந்தவர். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு ஒரு சமூக அக்கறையோடு, சமூக நடவடிக்கைகளோடு இஸ்லாம் எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு ஒரு அற்புதமான அருமையான வழிகாட்டல் என்பதை பாருங்கள். இளைஞர்களுக்கு மட்டுமான எச்சரிக்கை அல்ல, வயது வந்தவர்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் எச்சரிக்கை. நீங்களும் வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்கக்கூடாது. விபச்சாரம் செய்கிறவர் அல்லாஹ் தஆலா அவரை நாளைக்கு மறுமை நாள பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், நோயை தரக்கூடிய வேதனை அவனுக்கு உண்டு. யாரு? ஷைஹுன் ஜானின், விபச்சாரம் செய்யக்கூடிய வயது முதிர்ந்தவர். இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப யாராவது பலவீனமுற்று இந்த மாதிரி செயல்கள்ல, அதாவது என்னோட ஒழுக்க விஷயத்துல எனக்கிட்ட நான் ஒரு குறைய காண்றேன், பெண்களை பார்த்துப்படுது, பெண்களை ரசிச்சுப்படுது, சரிதானே, இப்படியான பிரச்சனை எனக்கும் உண்டு அப்படி என்று ஏற்றுக்கொள்கிற நல்லொழுக்கத்தை விரும்புகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நற்செய்தி சொல்கிறான். சூரத்துன் நூர் 24வது அத்தியாயம் 31வது வசனம். அந்த 30-31ல கல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்துறத பத்தி தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் எல்லோரும் தௌபா செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். மூமின்களே, நீங்கள் எல்லோரும் தௌபா செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. தவறு செய்யலாம், பாவம் நடக்கும், உங்களோட கண்களால பாவம் நடந்திருக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப என்ன அல்லாஹ்வுடைய அழைப்பு என்று சொன்னால், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் அனைவரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தௌபா செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் அன்பார்ந்த சகோதரர்களே, ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக வாருங்கள், ஹய்ய அல் ஃபலாஹ், வெற்றிக்காக வாருங்கள், இப்படி எல்லாம் அழைப்பு விடுக்கிற நேரம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படி என்ற வாசகங்களை நாங்கள் சொல்றோம். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவியின்றி நன்மை செய்யவும் முடியாது, அல்லாஹ்வுடைய உதவியின்றி தீமையிலிருந்து விலகவும் முடியாது. அப்ப நாங்க உதவியை யாருக்கிட்ட கேட்கணும் என்றால், யா அல்லாஹ், எனக்கிட்ட இந்த பலவீனம் இருக்கிறது, இப்படியான பாவம் என்னிடம் இருக்கிறது, நான் பெண்களோடு சம்பந்தப்படுகிறேன், நான் பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறேன், பெண்களோடு நான் கள்ள தொடர்பு வைத்திருக்கிறேன், என்னால் விட முடியாமல் இருக்கிறது, இந்த ஆசை என்னுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கிறது, யா அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றி விடு அப்படி என்று நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாங்க ஒரு நன்மை செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. நாங்க ஒரு தீமையிலிருந்து விலகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் விலக முடியாது. அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தைக்கான அர்த்தம். எங்கட கெட்டித்தனத்துல ஒண்ணுமே செய்யலாது, நன்மையும் செய்ய முடியாது, தீமையிலிருந்து விலக முடியாது. ரெண்டுக்குமே அல்லாஹ்வுடைய உதவி தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கூட கற்றுத் தந்தார்கள். என்ன துஆ? அதாவது
அஸ்அலுக ஹஷ்யதக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா. அது ஒரு பெரிய நீண்ட துஆல ஒரு சிறிய பகுதி. அஸ்அலுக ஹஷ்யதக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா. யா அல்லாஹ், தனிமையிலும் பகிரங்கத்திலும் உன்னை அஞ்சுவதற்கு நான் உன்னிடம் உதவி கேட்கிறேன் யா அல்லாஹ். அப்படி என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவாக எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நான் பகிரங்கத்துல மக்கள்ற முன்னுக்கு உனக்கு அஞ்சுவதும் தேவை, அதை போன்று நான் ரகசியத்தில தனிமையில நான் உன்னை அஞ்ச வேண்டும் யா அல்லாஹ், அதற்கு நீ உதவி செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குமாறு பிரார்த்தனையை கற்றுத் தந்தார்கள். பன்மத சகோதரர்களே, நாங்க தனிமையிலும் தான் பகிரங்கத்திலும் தான் நல்லொழுக்கம் உடையவராக நாங்கள் ஆகினால் நிச்சயமாக இம்மையிலும் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள், மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள். நிச்சயமாக நல்லொழுக்கம் இல்லாமல், கற்பொழுக்கம் இல்லாமல் சுவர்க்கத்தை பெற முடியாது. நாங்கள் செய்த நன்மைகளின் கூலிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்பதை ஆழமாக எங்களுடைய மனதிலே பதிந்து, அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு ஒழுக்கமான வாழ்வை இன்ஷா அல்லாஹ் பேசுற நானும் செய்மடுக்கக்கூடிய நீங்களும் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடை பெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.